ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணலாம். நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எந்த மசாலாவும் நான் போடலை. மிளகாய் தூள் அதெல்லாம் நான் அரைச்சிக்க போகிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அப்புறம் வரமிளகாய் அதிலே சேர்த்துக்கிட்டேன். இது மட்டும்தான். அடுத்தது வந்து நம்ம க்ரீன் கலர் வர்றதுக்காண்டி இஞ்சி போடல, என்கிட்ட இல்லை, அதனால் போடலை. பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி. இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ணலாம். கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன், அது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அதை கிராம்பு எல்லாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு அந்த கிராம்புலாம் போடலை, பட்டெல்லாம் நான் ரொம்ப ஸ்மெல்லு ஓவராக இருக்கும். நம்ம கரம் மசாலா வேறு போடுறோம், அதனால் நான் போடலை. வேணா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை, இலை போட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். இது பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிட்டு நம்ம புதினா போட்டுக்கலாம். வேணால் நீங்கள் அந்த இலை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுக்கலாம். நெய் போட்டோன்னே இது போட்டுக்கலாம். நான் அப்படி போட்டேன்னா வெங்காயம் வதங்காது, அதனால தான் நான் வந்து புதினா அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். நம்ம வந்து இப்போ வந்து மிளகாத்தூள் போடல, நான் மஞ்சள் தூளும் போடல. இப்போ வந்து அந்த அரைச்சி வச்ச பொடி இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகாலாம் போட்டது இந்த ஒரு டீஸ்பூன் போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம காரம் கம்மியாக வேணால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த கோரியாண்டர் இருக்குல்ல, அதில் என்ன போட்டிருக்கேன்னா இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், கொரியாண்டர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா அந்த பிரியாணி வந்து நம்மளுக்கு க்ரீன் கலரில் கிடைக்கும். அது நம்மளுக்கு நல்லா வதக்கலாம். கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், சிக்கனும் அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இது வந்து க்ரீன் கலர்னா என் ஹஸ்பண்ட் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஹோட்டலில் எங்கேயோ க்ரீன் கலரில் வந்து பிரியாணி சாப்பிட்டாங்களாம். அது என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க, எப்படி க்ரீன் கலரில் வர வைக்கணும். நானும் இது பண்ணிகிட்டு இருந்தேன். சரி நம்மளே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு க்ரீன் கலரு, சரி நம்ம கொரியாண்டர் போட்டால் நல்லா க்ரீன் கலரில் வரலன்னா நான் ட்ரை பண்ணேன். என் ஹஸ்பண்டுக்கு அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குன்னாங்க. அதனால சரி நம்ம ஷேர் பண்ணலாம் இதையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிரியாணி பண்ணி காட்டுறாங்க. நல்லா இருந்துச்சுன்னாங்க. அவங்க அந்த ஹோட்டலில் சாப்பிட்டது மாதிரியே இருந்துச்சுன்னாங்க. அது எங்கே சாப்பிட்டாங்கன்னு தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நல்லா சிக்கன் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அதில் போட்ட மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனும் கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கு. இப்போ வந்து நான் அதில் வந்து 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். சரி, 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ஏற்கனவே அந்த கொரியாண்டரில் தண்ணி விடும், சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். கம்மியாக ஊற்றிக்கணும். அந்த அளவை பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 4 கப்புக்கு வந்து 1.5 கப் 1 கப் ரைஸ்னால் 1.5 கப் தான் நம்ம ஊற்றுவோம். அந்த அளவு பார்த்து நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, அங்கே க்ரீனாக இருக்குது. நான் வந்து மஞ்சத்தூள் போடல, ஏன்னா மஞ்சத்தூள் போட்டால் அது மாதிரியா ஏன்னா அந்த க்ரீன் கலர் நம்மளுக்கு கிடைக்காது, அது எல்லோ கலராக தான் இருக்கும் அது மஞ்சள் போட்டால். அதனால தான் நான் மஞ்சள் பொடி போடல. நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். இது காரம் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு பச்சை மிளகா கூட, நம்ம 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம், காரம் கம்மியாக இருந்த இந்த டயத்தில். இப்போ ரைஸ் போட்டுறேன். ரைஸ் நல்லா தண்ணி வடிச்சிட்டு போடுறேன். பச்சை மிளகா போட்டுக்கலாம். நம்ம அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டால் அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அது இந்த டயத்தில் போட்டோன்னா. நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் மிளகாய் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லா உங்கள் வீட்டில் நிறைய காரம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 7-8 மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம நல்லா கிண்டிட்டு இப்போ சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். நம்ம இதில் வேறு நம்ம லெமன் ஜூஸ் வேறு ஊற்றுவோம், அதனால் தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கணும். நம்ம நிறைய போட்டோன்னா ரைஸ் வந்து குழஞ்சி போயிடும், அது பிரியாணி மாதிரி இருக்காது, அப்புறம் அந்த டேஸ்ட்டே போயிடும் அது. இந்த லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம
வேணால் நீங்கள் திரும்ப வேணால் மின்ட்டு வேணால் போட்டுக்கலாம், புதினா வேணால் நீங்கள் மேலே தூக்கிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நீங்கள் மூடி வச்சுருங்க. நம்ம ட்ரை ஆன கூட மூடி வச்சோன்னா என்னென்னா அடி பிடிக்கும் நம்மளுக்கு. நான் ஒரு விசில் விட்டுருக்கேன். ஒரு விசில் வச்சு சிம்மில் வச்சு ஒரு கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சூப்பராக ஸ்மெல்லு சும்மா ஆளே தூக்கிச்சது. சும்மா சூப்பராக இருந்துச்சு. அது ஃபோர்க் வச்சு கிண்டிக்கோங்க, இல்லைன்னா அதை நம்ம வந்து சூடாக இருக்கனால கரண்டி வச்சு கிண்டினோன்னா குழஞ்சிரும் அது. அதனால் எப்போவுமே நான் பிரியாணிக்குன்னா அந்த ஃபோர்க் வச்சு தான் கிண்டுவேன். சும்மா ஆள் வீட்டிலே இருக்க முடியல, அப்படி ஒரு ஸ்மெல்லு பாருங்கள் எப்படி க்ரீனாக இருக்குன்னு. இந்த மாதிரி இது என்னோடய ஸ்டைல் பிரியாணி. இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், எனக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்கள் சூப்பராக இருந்துச்சுன்னு. நான் கேரண்டியாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே, செஞ்சு பாருங்கள். பாய்.